நாங்க விருதுநகர்லேருந்து வரோம்னா, எங்க பேர் தீபலட்சுமி. நாங்க விஜயகாந்த் சாருக்கு தான் ஓட்டு போட்டோம். அவங்க பையனுக்கு தான். நாங்க ஓட்டு போட்டு அவங்க தான் வருவாங்கன்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். அன்னைக்கு ஆனா எங்க நம்பிக்கை வந்து வீணாயிடுச்சு. ஆனா அவங்க வர வேண்டியதான். இதுல ஏதோ நடந்திருக்கு. அது மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா அடுத்து எந்த எலெக்ஷன் வந்தாலும் எங்க அண்ணன் பையன் தான் வருவாங்க. அந்த பையன் தான் வருவாங்க. நாங்க முழு நம்பிக்கையோட இருக்கோம். எங்களுக்கு வந்து விஜயகாந்த் வந்து எங்க வீட்டுல ஒருத்தர், எங்க உயிர். எங்க அண்ணன் தான் அவருக்கு வந்து. எங்களுக்கு அதுக்கு மேல அவரை பத்தி ஆனா அவர் இன்னும் இருக்கிறாரு எங்க வீட்டுல, எங்க கூட தான் இருக்கிறாங்க. நாங்க வந்து சும்மா இப்போ ஒரு இதுக்காக வந்து பார்க்க வந்தோம், அவ்வளவுதான். இவங்க இல்லைன்னுலாம் நாங்க நினைக்கவே இல்லை. நாங்க இப்ப அங்க இருந்து வந்ததே இப்ப நாங்க எப்பயோ ஊருக்கு கிளம்பணும்னு இருந்தவங்க, பார்த்துட்டு தான் போகணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனா அடுத்து நிக்கிறப்ப எங்க அண்ணன் பையன் தான் வருவாங்க ஓட்டுல எலெக்ஷன்ல. ஆனா இப்ப வந்து அவங்க வரால. நாங்க ரொம்ப நம்பிக்கை எதிர்பார்த்தது. நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே எங்க பையன் தான் வருவாங்கன்னு நீங்க பார்த்தோம். பிரபாகர் தான் தம்பி வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க வரல. எங்களால இதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். அது ஆளுங்கட்சியோட இதாதான் இருக்கு, சூழ்ச்சியா இருக்கலாம்னு நாங்க நம்புறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு. நாங்க ரொம்ப கடைசி வரைக்கும் நாங்க வந்துருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா ரொம்ப ஓட்டு வித்தியாசமே கிடையாது. ஆனா நாங்க திருப்பி எப்படி மரியா எலெக்ஷன் வைப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா இது என்ன தெரியல, எதனாலன்னு. எல்லாருமே கரெக்டா நாங்க எல்லாமே அவங்களுக்கு தான். நாங்க அதுக்கு முன்னாடி இருந்தே எதிர்பார்த்ததே அவருக்கு தான் வருவாருன்னு தான் எதிர்பார்த்தோம். நாங்க அவ்வளவு இது எதிர்பார்த்து செஞ்சு அவர் வருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். எங்க அந்த நம்பிக்கை வீணாயிடுச்சு. ஆனா எப்படினாலும் அவர் வருவாருங்கிற நம்பிக்கை முழுசா இருந்தது எங்களுக்கு. கடைசி நேரத்துல இப்படி ஆகும் நாங்க எங்களால நம்பவே முடியல. அது நான் வைக்கலாம்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அவங்களுக்கு மறுவாக்கு பதிவு வச்சா வந்துருவாங்க அப்படிங்கறதுலதான் நாங்க இருக்கோம். ஆமா, வேணும்னு தான் சொல்றோம். வாய்ப்பு இருக்குங்க. நாங்க வந்து நம்புறோம் அவங்க தான் வருவாங்க அப்படிங்கறதுல. மாத்தி வச்சா அவங்க வருவாங்கன்னு நாங்க நம்புறோம். ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுலாம் சொல்ற அளவுக்குலாம் கிடையாது, சொல்ல முடியாது. அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். அவங்க பையனா அதுக்கு மேல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டு அவங்க தான் வரணும்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். ஆனா எதிர்பார்த்தது நடக்கல, அவ்வளவுதான். சரியா வந்து அவருக்கு வாக்கு செலுத்தல, ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் ஏமாத்தலாம் மாட்டாங்கண்ணா. அந்த சார் பையனா அந்த ஏமாத்துற பழக்கம்லாம் கிடையாது. அவங்க ஒரு எல்லாருக்கும் மக்களுக்குன்னா நல்லது செய்யணும் மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்க. நாங்க அவங்க வருவாங்கங்கிறதுல இருக்கிறோம். மறுவாக்குப்பதிவு வச்சு அவங்க வருவாங்க கண்டிப்பா. எங்களுக்கு அந்த இதை நடக்கணும்னு நாங்க யோசிக்கிறோம். பணபலம் அப்புறம் அரசியல் பலம் வந்து இங்க வந்து மிகப்பெரிய அளவுல விளையாண்டுருக்குன்னு சொல்றாங்க. அந்த நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். பணத்தினாலதான் பணம் கொடுத்துதான் அவங்க நம்மளை வரவிடாம வச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. மனசாட்சியோட நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா தம்பி தான் வரணும். மக்கள் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா நாங்க வந்து மனசாட்சிப்படி எங்களுக்கு தம்பி தான் வரணும்னு நாங்க போட்டுருக்கோம். ஓட்டு போட்டிருக்கிறாங்க, நல்லா போட்டிருக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப உண்மையெல்லாம் கிடையாது. நாங்க போட்டதெல்லாம் எங்களுக்கு தம்பி வரணுங்கிறதுக்காக நாங்க போட்டோம். நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு பேரையும் நாங்க ஓட்டு போட சொல்லி நாங்க கேட்டதே தம்பிக்கு போடணும் அப்படிங்கிறது தான் நாங்க கேட்டுருக்கிறோம். திருப்பி வந்தாலும் தம்பி வருவாங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏர்முகம் தான் இருந்தது. ஆனா டக்குனு அது எப்படி இவ்வளவு வருங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க இதுல நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வராம போவாங்கலாம் நம்பிக்கை இல்லை. தம்பி தான் வரணும், வந்திருப்பாரு. கடைசி நேரத்துல அது எப்படி டக்குன்னு குறையுங்கிறதா எங்களுக்கு ஒரு இது. மதியத்துக்கு மேலதான் குறைய ஆரம்பிச்சது. அதனால இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எங்களுக்கு மறுவாக்கு வேணுங்கிறது நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு இந்த தொகையில நின்று நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம்.
ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்க தான் வரணும் வருவாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு அவங்க தான். தப்பா பேசுறவங்க வந்து அது அவங்களுக்கு தான். அப்படியெல்லாம் நாங்க எங்க இதுல தப்பு எதுவுமே கிடையாது. நல்லவங்க எங்க மனசுல எப்பவுமே நல்லவங்க தான். தப்பா பேசுறவங்க அது அவங்களோட போட்டுரும், அவ்வளவுதான். அது அவங்கவுங்க தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் யார் எப்படிங்கிறது. தப்பா பேசுறேன்னா அவங்க ஒரு காசு வாங்கிட்டு கூட ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் அந்த பக்கம் போய் கேளுங்க, அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் நான் கெட்டவர்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. ஒரு சில பேர் காசு வாங்கி ஓட்டு போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுதா? அவங்க சொல்லும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கும். கஷ்டம் நாங்கெல்லாம் எங்க அண்ணன் இல்லைங்கிறப்ப எங்க மனசு எவ்வளவு இருக்கு. நான்லாம் அன்னைக்கு இங்க வரணும்னு யோசிச்சேன், எங்களால அங்கிருந்து வர முடியல, அவ்வளவுதான். அப்படின்றப்ப எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். எங்க மனசுக்குள்ள அவ்வளவு இது இருக்கு. சார் நாங்க தம்பி வரலங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னும் திருப்பி வாக்கு வச்சாலும் இது எங்க தம்பி வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க அதுதான் நம்புறோம். அதெல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா, நல்லா வேலை பார்த்தாங்க, நல்லா செஞ்சாங்க. எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துலதான் அவங்க வந்து தங்கி இருந்தாங்க. விருந்தினர்ல வந்து நாங்க இருந்த ஏரியா பக்கத்துலதான் அவங்க இருந்தாங்க. அப்ப கூட எங்களால அவங்கள போய் பார்க்க போக முடியல. அது ஒரு ரொம்ப வருத்தம் எங்களுக்கு. வீட்டு பக்கத்துல ஹோட்டல்ல லாட்ஜ்ல இருந்தாங்க. தம்பி பிரபாகர் தம்பி வந்து அங்க இருந்தாப்புல. அப்ப கூட எங்களால பார்க்க போக முடியல. அது ஒரு வருத்தம். இன்னொரு வட்டம் வந்து நாங்க அங்க பிரச்சாரத்துல பாத்துருக்கோம். இப்ப வந்து தங்கி இருந்தப்ப போய் பார்க்கணும்னு நினைச்சோம், பார்க்க முடியல. இன்னொரு வட்டம் வந்தா நாங்க கண்டிப்பா பார்க்கணும். அவங்க நல்லா செய்வாங்கண்ணா. ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலைனாலும் சரி அவங்க மக்களுக்கு செய்யறது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லா செய்வாங்க. எங்க அண்ணன் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க செய்யறது எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே அந்த இடத்துல அவங்க பையன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பையனும் செய்வாங்க, எங்க அண்ணியும் செய்வாங்க. எல்லாம் நல்லதுதான் செய்வாங்க மக்களுக்கு. எங்க ஊர்ல நாங்க அவங்களோட ஊருக்கு வந்து எங்க ஊர்ல வந்து அவங்க நிறைய கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க அப்ப எல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்திருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து நான் சாரை பார்த்திருக்கேன். நான் அவரு என்னால மறக்க முடியாத ஒண்ணு. அவங்க பையனோட திருமணம் பார்க்கலங்கிறது ஒரு வருத்தம். ஆனா அவங்க இல்லைனாலும் அவங்க பையனோட திருமணம்லாம் நான் எங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவங்களுக்கு இருக்கும். நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா வருவாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க வீட்டு கல்யாணமா நாங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க வீட்டுக்குள்ள எங்க வீட்டுல ஒருத்தவங்க கல்யாணம்னு சொல்லி நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்போம். அங்க போய் பார்ப்போம் செய்வோம். நாங்க ஒருவேளை 2026 எலெக்ஷன்ல அது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்த எலெக்ஷன் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம். அவங்களுக்கு தான் போட்டு அவங்கள தான் ஜெயிக்க வைப்போம். அப்படி வரும்போது 2026 அந்த தேர்தல் வரும். அந்த தேர்தல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அதெல்லாம் வெற்றி அவங்களுக்கு. விருந்தினர் தொழில நின்னாங்கன்னா அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அவங்க நல்லா தான் வருவாங்க. வெற்றி அவங்களுக்கு தான். நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க ஓட்டு எப்பவுமே எங்க தம்பிக்கு தான். இருந்த பிறகு இப்ப ரொம்ப அவங்க இல்லாதப்ப ரொம்ப பரவி இருக்குன்னு அவங்க இப்ப மக்கள் ரொம்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க இருக்கிற போது என்ன நினைச்சாங்களோ தெரியல, இல்லாத போது இப்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்க இப்ப இருந்தாலும் அவங்க எப்பவுமே இங்க இருந்துகிட்டுதான் இருக்காங்க. எங்க வீட்டுல எங்க மனசுல எப்பவுமே இருப்பாங்க. அது ஒரு கோயில்னா, சமாதின்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு கோயில். நாங்க உயிரோட அவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்க வர்ற ஒரு இடம். அவங்க கோயில் தான், அவங்க சாமி. எங்க மனசுல இருக்கிற என்னைக்கும் இருக்கிற ஒரு சாமி. மிஸ் பண்றோம் அவரை. இருந்தும் அவர் குடும்பத்துல யாராவது நின்னா கூட அவராதான் நாங்க பாக்குறோம். சோ இப்போ அவர் மகன் கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரிதான். சோ அவரு சார்பாதான் மக்கள் அவங்களுக்கும் ஓட் பண்ணிருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். அவரை பார்க்கணும் அப்படின்ட்டுதே நாங்க வந்து இப்போ ட்ரெயின் எங்களுக்கு வந்து 9 o'clock ட்ரெயினுங்க. நாங்க இவங்களை பார்க்கணும், விஜயகாந்த் சார் கேப்டன் சமாதி பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோங்க. அங்க இருந்த இப்போ கிட்டத்தட்ட சிஎம்மா இருந்திருக்க வேண்டியது. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்து நிறைய செஞ்சிருக்காரு. சினிமாலையும் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட லைஃபை திரும்பவும் அவங்க பசங்க கொண்டு வருவாங்கன்னு நம்புறோம். டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.
ஒரு மகன் இந்த தேர்தலில் விருதுகள் இருந்திருக்காங்க. பெருசா எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியில பார்த்தீங்கன்னா 4000 ஓட்டு வித்தியாசம் வந்து அவர் தோல்வி பண்ணியிருக்காரு. அதை தோல்வி நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? அது எங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப வருத்தமா தான் இருக்குங்க. அது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அது நாங்க எதிர்பார்த்தது அவங்க தான் வருவாங்கன்னு பார்த்தோம். அவங்க வரலன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்க ரொம்ப நைட் வரைக்கும் உட்காந்து அவருக்காக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படியாவது வந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இதுல ஏதோ நடந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு அது செலுத்தல. ஆனா சார் விஜயகாந்த் வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு அண்ணன். நாங்க வந்து அண்ணனா தான் நினைக்கிறோம். அவங்க வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க. நாங்க அவர் வந்து எங்க கூட தான் இருக்காரு. அவங்க இறந்துட்டாங்கலாம் எதுக்கு நாங்க சும்மா இதை பார்க்க தான் வந்திருக்கோம். அவங்க இறந்துட்டாங்க, அவங்க சமாதிலாம் நாங்க நினைக்கல. எங்க கூட எங்க வீட்டுல ஒருத்தவங்களாம் இருக்கிறாங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தரை தான் நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோங்க. அவர் உயிரோட இருக்கிறாருன்னு தான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாங்க எங்க அண்ணனெல்லாம் ரொம்ப டைம் பாத்துருக்கிறோம். நாங்க நேர பக்கத்துலயே அவரை பாத்துருக்கிறோம். அப்படின்றப்ப எங்க கூட தான் இன்னும் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப எங்களுக்கு திருப்தியா இருக்கு. இப்ப இங்க வந்துட்டு போறது ஒரு எங்களுக்கு மன ஆறுதல். அவ்வளவுதான். அவர் அண்ணனை பாத்துட்டு போறோம், அவ்வளவுதான் எங்களுக்கு. அவர் நடிச்ச படம் எல்லாமே தவறாம பார்ப்பாங்க. விஜயகாந்த் சார் படம் வந்ததுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும். தவறாம ஒவ்வொரு படமும் நல்லா ரசிச்சு பார்ப்போம். அவர் வந்து ஒரு நல்ல தலைவர், நல்ல மனிதரும் கூட. மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. ஸோ பர்சனலாவும் ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி, அவருக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா தான் இருந்திருக்காரு.